நாளைக்கு யாரு போறாங்க? இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 4 அப்புறம் என்ன? பேரு. இல்ல அப்புறம் என்ன ம். 100 days ஆயிடுச்சு. என்ன கதை ஸ்பேஸ்? போய் கதறாங்க எல்லாரும். என்ன கதை என்ன கதை என்ன கதைன்னு கதறாங்க. தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்தா ஆனா சொல்லுவோம். என்ன இந்த ப்ரொமோஷனை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன அதானே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவன் கத்தனால மட்டும் நான் இதாக இருக்கு நமக்கு. கதற உங்க ஜிபே நம்பர் தெரிஞ்சாலும் ஏதாவது பேமெண்ட்டாவது கொடுக்கலாம் ப்ரமோஷன் பண்றதுக்கு. ஒரு 100 ரூபா கொடுத்து விடு ப்ரோ. ரொம்ப கத்துறாங்க. அப்படின்ற ம் அதுக்கு தான் அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்ட்டு திருப்பி திருப்பி கெஞ்சிருக்கேன். அதான் ரீசன் நினைக்கிறேன். 100 ரூபா சரி கூட அவங்கள இல்லாம விடுங்க. சுத்திட்டு இருக்காங்க. வேற எதுக்குங்க சுத்துறாங்க? சரி அவங்கள விடுங்க. நம்ம இடத்துக்கு வாங்க. என்னாச்சு இன்னைக்கு 1 ஹவர்ல என்ன நரேட்டிவ் இருக்கு? இன்னொரு பார்க்கலையா? 1 ஹவர்ல வந்து நான் ஜெயமரளி சொல்ற மாதிரி தூங்கிட்டேன் ப்ரோ. பாக்கல. இன்னைக்கு டே நிஜமாலே ரொம்ப மொக்கையா போச்சுங்க. ஆக்சுவலி லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 1/4 மணி மண்டை நேரம் என்னாச்சு வலிக்கு. தெரியுமா? வாட்டரு சொல்லு. இங்க தூங்காதன்னு சொல்லி நேற்று நைட் ஒரு ஃபைட் போச்சுல, அது ஒரு 1/4 மணி நேரம். டைட்டில் வின்னர்ஸ் கண்டென்ட்டா? ஓகே. அதுக்கப்புறம் காலையில ஒண்ணு நடந்துச்சு. நம்ம பிரஜன் என்ட்ரி. பிரஜனுக்கு அமித்துக்கு என்ன பிரச்சனை? அமித் பிரஜன் கிட்ட சரியா பேசாம இருந்துச்சு 1 ஹவர்ல. அமித்துக்கும் பிரஜனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியில இருந்து சொல்லி விட்டது சொல்றதுக்கு பிரஜன் இருக்கும்போது சொல்ல முடியல அவங்களுக்கு. அவ்வளவுதான். ஓகே. இல்ல அது அநேகமா அவனும் அந்த தெரியும் வெளியில அமித் யாரை சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியாது அவனுக்கு. பிரவீன் இல்ல சரி ஐ திங்க் பிரஜனுக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு வெளியில அவங்க ஒய்ஃப் அக்கா மைக்கு வீணா வாசிக்குது. போட்டு இல்ல அவங்க ஒய்ஃப் பத்தி போட்டிருந்தாங்கல்ல. அமித் ஒய்ஃப் வந்து சாண்ட்ரா பத்தி போட்டிருந்தாங்கல்ல. அதேதான் 2 ஆமா. பேருக்கும் இதா இருக்கலாம். இல்ல அது என்ன சொன்னாருன்னா, அமித் 1 ஹவர்ல காட்டினாங்க. சாண்ட்ரா வந்து டவுன் ஆயிருக்கும் போது வந்து இவர் தான் போய் ஆறுதல் சொன்னாராம். பட் இவங்களே வந்து சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணாங்களா. இவங்க சாண்ட்ரா நாமினேட் பண்ணனால தான் அமித் வெளில போனாராம். ம். ஸோ ஒரு ரோடு தானே நான் வரோம். ஆமா அவர் பயங்கரமான கேம் விளையாண்டுட்டு இருந்தாரு. அவரே அங்க வந்து பார்வதி கமருதன் ஏங்க எனக்கு நிஜமாலே இந்த கான்செப்ட் தான் புரிய மாட்டேங்குது. சரியா நாமினேட் பண்ணா வெளில போறாங்க. அவங்க நாமினேட் பண்ணி தான் நான் வெளில போனேன். ஐயோ என்ன துரத்திட்டாங்க. டேய் உன்னை துரத்துனது ஓட்டு போடாத மக்கள். உனக்கு ஓட்டு வரல. அது ஏன் புரிய மாட்டேங்குது? வெளில துரத்துறது. இல்ல லைவ்ல வந்து வேற கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க விக்னேஷ். லைவ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பீன் பேக்ல உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்க. அப்ப சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, நானா கூப்பிட்டு சாண்ட்ரா சொல்லுங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் சொல்லிட்டு அந்த கார் டாஸ்க்ல கூட ஏதோ சொல்றாரு அவரு. பட் ஐ டிடன்ட் கெட் இட் ப்ராப்பர்லி. அதெல்லாம் காட்டல. அதெல்லாம் 1 ஹவர்ல காட்டல. He just finished that statement. அரை விட்ட மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த கார் டாஸ்க்ல கூட something he said, but I was not able to get it. அது விக்கல்ஸுக்கே வந்து அவர் வந்து கார் டாஸ்க்ல நடந்தது வேற மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி புரிய வச்ச மாதிரி காட்டினாங்க. அந்த கெல்டி கிராசரியில உட்காந்து பேசினாங்கல்ல விக்கல்ஸும் அமித். விக்கல்ஸ் திருப்பி கொடுத்தாருலங்க. எனக்கு நீங்க பாக்கலங்க. நான் ஆனா 1 ஹவர்ல அப்படி 1 ஹவர்ல வந்து அந்த மாதிரி நரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. பட் விக்கல்ஸே டவுட்டா இருக்கோ எனக்கு அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி சொல்ற மாதிரி கட்டாங்க 1 ஹவர்ல. விக்கல்ஸ் என்ன சொன்னாங்க ரசிகன் ஆஃப்டர் தட் டாபிக் ஆன் கார் டாஸ்க்? இல்ல அங்க சொல்றதுக்கு அதான் சொன்னாங்க. அவன் என்ன சொன்னான் 1 ஹவர்ல கூட இது வந்துச்சு. விக்னேஷ் பாக்கலையா? விக்கல்ஸ் என்ன சொன்னாருன்னா, நீங்க யாருன்னா என்ன சொல்லுங்க. என் கையில இருந்தாங்க. நான் என் கண்ணனால பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே இன்னொரு வார்த்தை சொல்லுவான். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொன்ன தான் எனக்கு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவான். சொல்லுவான். இல்ல நான் என்ன சொல்றேன், திருப்பி ரிப்பீட்டடா வந்து இந்த சந்தேகத்தை கிளப்பி இது ஒரு கிரே ஏரியாவை வச்சுதான் இருக்க 1 வீக்கும் இவனுங்க ஓட்டி ஆகணும். ஓகேவா? அவனுங்களுக்கு வேற கண்டென்ட் கிடையாது. இவங்க 4 பேர் பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது. பார்வதியை பத்தி பேசி கல்ல கட்ட முடியல. சரி, அதனால அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்டையாவது பேசுவோம். இது டிராமான்னு சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டோம். அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க, இதாயிட்டாங்க. வெளியில வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். சொன்ன மாதிரி
Vikram was the person who was seeing what is happening to Sandra more closer than Sabari also, Aurora also, Vinod also. ஏன்னா he is the first person to witness. ஸோ அவரோட ஸ்டாண்ட்ல வந்து எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்காருன்னு செக் பண்றதுக்காக இருக்கலாம். இல்ல வந்து இப்போ அமித் எல்லாமே வந்து வெளியில இருந்து பாத்துட்டு போறாங்க. அவங்க எல்லாமே கான்பிடென்ட்டா வந்து வெளியில வேற ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு பேசுறது வந்து செம சிரிப்பா இருக்கு. ப்ரோ நீங்க முதல்ல உள்ள எதுக்கு ப்ரோ போனீங்க? பார்வதி கமருதீனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்க பேசுனீங்கன்னு உங்க ஒய்ஃப் உங்களை திட்டினாங்க. முதல்ல நீங்க கேமே விளையாடல. உட்காந்து வினோத்துக்கு ஒரு பக்கம் சொம்பு, இந்த பக்கம் பார்வதி கமருதீனோட ரிலேஷன்ஷிப்க்கு பஞ்சாயத்து கவுன்சிலர், பர்சனல் கவுன்சிலர் இந்த வேலை எல்லாம் பாத்துனீங்க. பண்ணீங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து விஜேஎஸ் கிட்ட வாங்காத செருப்படி கிடையாது. நீங்க கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து இதுல இருந்து. ஸோ நீங்க என்ன பெரிய கேம் விளையாண்டீங்க? உங்களை நாமினேட் பண்ண உடனே நீங்க வெளில போயிட்டீங்கன்னு ஃபீல் பண்றது இது ஒண்ணுமே புரியலையே. நாமினேட் பண்ணா யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், போகதான் வேணும். அதுதான் ஃபேக்ட். அவரு வந்து முதல்ல அவரு போய் ஷோவை பார்த்தாரா இல்ல அவங்க ஒய்ஃப் சொல்றது எங்ககிட்ட வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காரானே தெரியல. ஏங்க மோஸ்ட்லி வந்து அவங்க போஸ்ட் போட்டாங்க தெரியுமா? அந்த போஸ்ட்டை போட்டு டெலிட் பண்ணாங்க தெரியுமா? அதான் போஸ்ட் போட்டோடனே அது வந்து அரைகுறையா புரிஞ்சுட்டு அது என்ன கான்செப்ட் என்ன லாஜிக்னே தெரியாம இவங்க வந்து நான் ஓட்டு போட்டேனே போயிட்டாருன்னே உடனே சுச்சோ என்ன ட்ரிக் பண்ணி ஓட்டு பண்ணிட்டாங்க இதுக்கு முதல்ல வந்து அவரு பிளேம் பண்ண வேண்டியது அவங்க ஒய்ஃப் தான். ஃபேமிலி வீக்ல அவங்க ஒய்ஃப் வந்து கண்டதையும் பேசி அவரு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு கடைசியில அவர் பண்ணதே பண்ணி ஏதோ பண்ணி அந்த வீக் அவர் போய் தான் ஆகணும். அவருக்கு ஸ்கெட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு சார், ஃபேமிலி ரவுண்ட்ல உங்களை வச்சிருந்தோம், கிளம்புங்க, நீங்க கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த புரிதல் கூட அவருக்கு இல்லாம போயிட்டு இன்னொருத்தங்க நாமினேட் பண்ணிட்டாங்க அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு வியானாக்கும் இவங்களுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? அப்புறம் நான் அட்லீஸ்ட் தாட் அமித் வில் பி மெச்சூர்ட் எனஃப். ஹி வாஸ் அதான் சொல்றேன். பிக் பாஸ்ல 2 ஒரு சீசனா பிபி வந்து வாய்ஸா இருந்தேன். அவ்வளவு சொல்றாரு. வாய்ஸா இருந்தேன். ஒரு கேம் புரிதல் இல்ல உங்களுக்கு. அது இல்லாம நீங்க வந்து இப்ப வெளியில நடந்து பாத்துட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு இது ஃபேக்கா தான் தெரியுது, டிராமா தான் தெரியுதுன்னா யூ ஃபெல் இன்டு த நரேட்டிவ் ஆஃப் த பிஆர் கும்பல். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ நீங்க அதுக்கும் மேல சொல்லணும், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி ஃபார் யுவர் ஓன் பார்வதி கமருதீனுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. சோ அதனால வந்து there is no wonder you are questioning others. இது இருந்துட்டு போங்க. வெளில போய் யாரு எங்க இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும்ல. பார்வங்க கமருதீன் இப்ப எங்க இருக்காங்க? அதே டுகெதர். அவ்வளவுதான். நீங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தின காதல் போய் நாளைக்கு கல்யாணம் கூட பண்ணி வைப்பாரு, ஏதோ பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க பர்சனல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். இவரு வெளில போயிட்டு திருப்பி உள்ள வந்து லாஸ்ட் வீக்லயும் நான் வன்மத்தை கொட்டுவேன் அப்படின்னு சொல்லி கொட்டிட்டு இருந்தாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கொட்டட்டுங்க, ஜாலியா தான் இருக்கு எனக்கு. தெரியுமா? உங்களுக்கு அது ஜாலியா இருங்க, எனக்கு அது கூட மொக்கையா தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், லைவ் இஸ் நாட் அட் ஆல் வர்தி வாட்சிங்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க நான் ஸ்கிப் பண்ணி தான் இருக்கேன். சரியா? இப்போ வந்து திவ்யா பிரஜன் பேச ஆரம்பிச்சாங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 1 hour கழிச்சு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அதே தாங்க சொல்லிட்டு இருக்காங்க திரும்பி அப்படின்னாங்க. ஓகே, பிரஜன் எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்கலாம் திவ்யாவை. திவ்யாக்கு வந்து ஒரு நிமிஷம் மியூட் பண்ணுங்க. அதாவது சாண்ட்ரா கிட்ட நான் இனிமேட்டு கான்டாக்ட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லி லிவிங் ஏரியால டாஸ்க்ல சொல்லுவாங்களாம். அப்புறம் வந்து அவங்க பேனிக் அட்டாக் கூட டிராமாவா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கத்துவாங்களாம். மணி பாக்ஸ்ல வந்து அந்த கேஷை போடும்போது பாட்டு பாடி கலாய்ச்சி ஒரு மாதிரி கிண்டல் கேலி பண்ணுவாங்களாம். ஆனா சாண்ட்ரா வந்து அக் பண்ணும் போது அக் பண்ணலன்றது அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய காண்டாயிடுச்சான். மற்றவங்களெல்லாம் அக் பண்ணாங்க, என்ன அக் பண்ணல அப்படின்றது காண்டாயிடுச்சான். அப்ப நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களை அக் பண்ணுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னே தெரியலையே. அவங்களுக்கு அது தப்பு தானே. சரி, சாண்ட்ரா திவ்யா மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனே வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க தானே விலகி போனோம். நீங்க விலகி போய் நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள வந்து ஆப்போசிட்டா நீங்க வந்து எதிர்த்து நீங்க சில விஷயங்கள் பண்றீங்க. பண்ணிட்டு திரும்பி அவங்க வெளியில போறப்போ அக் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல யாரு ஃபேக்கு?
இன்னைக்கு பிரஜன் கிட்ட அது பிரஜனும் போய் ஒழுங்கா சொல்லல. அது போட்டு அடிச்சிருக்கணும் பிரஜன். ஆக்சுவலா எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா பண்ணல. அது ஏன்னு தெரியல. இல்ல நான் நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரஜன் இஸ் அ லாட் கன்சர்ன்ட். ஏன்னா, ஆல்ரெடி அவர் சொல்றாரு பாருங்க, அங்க வியானா பாடி ஷேமிங் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு. அவருக்கு சரியா கொஸ்டின்ஸ் புட் அப் பண்ண தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஹீ குட் ஹவ் ஆஸ்க்ட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு திவ்யா. அவளுக்கு திரும்ப நம்ம நெறைய கேட்டுருக்கலாம். சரி நீ இவ்ளோ க்ளோஸ்ன்னு சொல்ற, அது எதுக்கு பப்ளிக்கா நீ வச்சு அவ்ளோ கன்ஃபரண்ட் பண்ண? பின்னாடி போய் பேசுன, அத கேட்டுருக்கலாம். பாடி ஷேமிங் பண்றதுக்கு நான் ரொம்ப அகெயின்ஸ்ட்ன்னு சொன்னேன். பட் வியானா வந்து அவ்ளோ பேசும்போது யூ ஆர் ஜஸ்ட் லிசனிங் டு இட். சரி அந்த கார் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் யூ அண்ட் திவ்யா ஹேட் அ நார்மல் கான்வர்சேஷன். அப்போ வியானா வந்து அவ்ளோ ஒரு கன்ஃபரண்ட் பண்ணும்போது நீ ஏன் அத வந்து வை டிட் யூ என்கரேஜ் இட்? அந்த மாதிரி நெறைய கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஹி டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் சம் ரீசன். ஏங்க அவருக்கு தெரியுங்க. திவ்யா பத்தி தெரியும். இப்ப கொஸ்டின் கேட்டா மட்டும் என்ன அவங்க கரெக்டான ஆன்சரா சொல்லப் போறாங்க? எனக்கு புரியலையே. நம்மளும் தென் ஷோ வை பார்த்துட்டு தட் தான் இருக்கோம். கான்வர்சேஷன்? இல்ல தென் வை தட் கான்வர்சேஷன்? இப்போ இது That எப்படி was போயிடுச்சுன்னா see, ரசிகன். the minute she came inside the house, he came inside the house, he went and ம். started complaining. நீங்க அத பார்த்தா ம். தெரிஞ்சிருக்கும். வந்த உடனே she took him and started complaining. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், அப்புறம் பேசலாம் சொல்லிட்டாரு. ஸோ he had to go for that, அப்புறம் பேசலாம். அவர் என்ன தெரியும், அவர் வந்து ப்ரோமோ நீங்க பார்த்தா தெரியும் சரியா? அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான். நீ என்ன நெனச்ச? அவங்க அவங்க ஏன் உன் மேல கோவமா இருக்காங்க? என்ன நீ நெனச்ச? அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதுக்கும், அவர் கேட்ட கேள்விக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருந்துச்சா? அதான் அன்னைக்கு காலையில 6 மணிக்குன்னு ஸ்டார்ட் அதான் பண்றாங்க. எல்லாமே இல்ல நரேஷன். இவங்க அவங்க பண்ணாங்க, இங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. ஏன்? கம்ப்ளைண்ட் பண்ணல ரசிகன். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே இல்ல என் மேல சாம் இந்த அதான் தப்பு இல்ல கேட்டேன் எல்லாம் சரியா? அத வந்து ம். ஹிஸ் கொஸ்டின் வாஸ் உனக்கு அவங்க அவங்க என்ன சரி அவங்க ஏன் உங்கள கோவமா உனக்கு என்ன தோணுச்சு? அவ்வளோதான் கேட்டாரு அவரு. காலைலேருந்து இங்க இப்படி ஆச்சு, இதுக்கப்புறம் இதா படிச்சு, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணேன், இதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ணாங்க, இதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்க, நான் அப்படி பண்றேன், இவங்க பண்றாங்க, நான் பண்றேன். திஸ் இஸ் ஸ்டோரி டெல்லிங், நரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு லைனா சொல்றாங்க. உனக்கு புரிதல் என்னம்மா அதுல? உனக்கு அவங்க உன் மேல ஏன் கோவமா இருக்கான்னு நீ என்ன நினைக்கிறன்னு தான் கேட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு நாங்களும் பார்த்துட்டோம் லைவ்ல. நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். பண்ணது பூரா பார்க்குறோம். நீ பண்றது பூரா பார்க்குறோம். நீ என்ன பண்ற எல்லாமே பார்க்குறோம். எல்லா வாட்டியும் அன்னைக்கு காலைல ஆரம்பிக்க தேவையில்ல. எவ்ரி சிங்கிள் டைம் when someone comes and asks her a question, there is no right answer. நரேஷன் தான். இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பேசி, மொத்தமா ஒழப்பி விட்டு, எங்க எதுக்கு பேச ஆரம்பிச்சோம், எதுக்கு முடிக்கிறோன்ற இதுவே இல்லாம முடிஞ்சு போகுது. இப்ப சாண்ட்ரா வந்ததுக்கு அப்புறம் வேற திரும்ப இன்னொரு முறை கான்வர்சேஷன் பண்ண போறாங்களாம். திவ்யாவும் பிரஜனும். சாண்ட்ராலாம் பேசாதுங்க. போம்மா அப்படின்னு அதுதான். சொல்லிட்டு இல்ல போய் வெளிய ஜஸ்ட் பாரும்மா அந்த பக்கம். அதுதான் வேற அவங்க வேலை உள்ள இருக்கும்போதே பேசல. வெளில போயிட்டு திரும்பி வரும்போது திரும்பி உன்ட்ட பேசணும்னு நினைக்கிறியான்றாய்ங்க அவங்கலாம். இல்ல எண்ட் ஆஃப் தேர் டிஸ்கஷன் வந்து இதுதான். அவுட்கம் ஆஃப் த டிஸ்கஷன் இஸ் தட் தே ஆர் கோனா ஹேவ் ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வித் சாண்ட்ரா. ஐ டோன்ட் நோ. சாண்ட்ரா டெஃபினெட்லி ஷி வில் நான் நாட் பி ரெடி. சொல்றேன்ல, ம். சாண்ட்ரா இஸ் நாட் கோயிங் டு கிவ் அ டாக் டு திவ்யா. ம். ம். நாட் அ சிங்கிள் மினிட் வில் பி வேஸ்டட் ஆன் திவ்யா. ம். நான் சொல்றேன். கண்டிப்பா அது நடக்க போகுது. ஏங்க உள்ள இருக்கும்போதே அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லங்க அவங்களுக்கு. இப்ப வெளில போயிட்டு வந்தா மட்டும் பேச விருப்பம் வந்துருமா? இன்னும் நெறைய பார்த்துட்டு வருவாங்க. இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க. ஒய் வில் ஷி கம் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ்? அங்க ஸ்கோரிங் எதுக்கு தரணுன்றேன். திவ்யா ஸ்டே அவே. ஐ டோன்ட் லைக் டு டாக் டு யூ. ஐ வில் நான் மிச்சவங்ககிட்ட பேசணும். ஐ ஹேவ் அதர் பீப்பிள் ஐ வாண்ட் டு டாக் டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஷி கேன் ஆக்சுவலி ஃபிக்ஸ் த பாண்ட் வித் அமித். அது பெட்டர். தட் இஸ் பெட்டர். ஷி கேன் கோ அண்ட் டாக் டு விக்கல்ஸ். ஷி கேன் கோ அண்ட் டாக் டு சபரி. இல்ல இன்னொரு தட் இஸ் பாயிண்ட் பெட்டர். ஷீ இஸ் கீப்பிங் ஆன் ஹைலைட்டிங் தட் விக்ரம் கிட்ட சபரி கிட்ட எப்படி நார்மலா ஆஃப் கோர்ஸ் அது எப்படி இந்த கொஸ்டினே வருதுன்னு எனக்கு புரியல. தே அந்த ஸ்டுட் பெரிய ஃபார் ஒரு ஹெர்ங்க. இன்சிடென்ட் எனக்கு அதான் அதுதான் புரிய சொல்றேன். மாட்டேங்குது. ம். அவ்ளோ பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறம் விக்ரம் வாஸ் த ஒன் ஹூ ரேன் ஹியர் அண்ட் தேர் கேரிட் ஹர். பக்கத்துலயே இருந்து எல்லாம் பண்ணிருக்கோம். ஆப்வியஸ்லி எவ்ளோ எனிமிட்டி இருந்தாலும் ஷீல் டர்ன் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஹிம்ல. அது எப்படி கொஸ்டின் பண்றாங்க? பீட் வியானா, ரம்யா, திவ்யா எல்லாரும் எப்படி இந்த கொஸ்டின் பண்றாங்கன்னே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த கொஸ்டின்ல ஏதாவது சென்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதாங்க புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சி திஸ் இஸ் சம்திங் நேச்சுரலி ஹேப்பன்ஸ் ஓகே. திடீர்னு வந்து நீங்களே வந்து உங்களோட எனிமி கூட கூட ஒரு ரொம்ப டிராமாட்டிக்கான சிச்சுவேஷனு
ரொம்ப ஆக்சிடென்ட் கீஸ் அந்த மாதிரி பெருசா அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ பிகம் க்ளோஸ் டு தட் பர்சன் ஃபார் சம் ரீசன். அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் சிச்சுவேஷன் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. யுவர் ரெக்கவரி வில் ஆல்சோ பி டுகெதர் தான். அந்த இடத்த விட்டு அத விட்டு நீங்க நகர்ந்து வர்றதுக்கு உங்க ரெக்கவரியே டுகெதர் தான் இருக்கும். இவங்களுக்கும் அதே நிலைமையில தான் இருக்கு. தே ஆர் ரெக்கவரிங் டுகெதர் தான் போயிட்டு இருக்கு. ஒரு வாரம் அவங்க பூரா போது இந்த வியானா வந்து அடியேன்னு அடிச்சிருக்கு. ஆல் ஆஃப் தீஸ் பீப்பிள் ஆர் ஸ்டுட் டுகெதர். நீ அத பத்தி கவலைப்படாத, அவ அப்படியே சொல்லுவா. நீ அத பத்தி கவலைப்படாத, நீ அவ சொல்லட்டும். இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே ரெக்கவரி ஃபேஸ். பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து லைவ்ல காட்டுறது வந்து அவன் பேசுறது எல்லாம் காட்டலன்னு சொல்லி ஓப்பனாவே தெரியுது. ஏன்னா அவன் டைனிங் ஏரியால உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி வேற தொழில் பண்ணலாம்லாம் பேசியிருக்கான் அவன். அதை பத்தி திவ்யாவே சொல்லுது. அப்படி சொல்லும் போது வெளியில இருந்து பார்த்து வந்தவங்களுக்கு அதெல்லாம் எங்கிட்டு தெரியும்? யூ ஆர் சீயிங் வாட் இஸ் ஷோன் டு யூ. கீழே விழுங்கும்போது அவன் கதவை போட்டு அடிச்சதெல்லாம் காட்டல யாருமே. 5 வாட்டி அடிச்சிருக்காங்க, 6 வாட்டி அடிச்சிருக்காங்கன்றாங்க. அப்படின்றப்போ அதை எதுவுமே நம்ம லைவ்லயே காட்டல. அப்படி இருக்கும்போது ஹவு கேன் யூ ஜட்ஜ் தட்? என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கவா செய்யணும்? கேட்கறதே இல்லை. நேரா வந்தோடனே ஜட்ஜ்மெண்ட், அக்யூசேஷன்ஸ். Did anyone come and even single person came and helped like, how are you feeling? Are you okay now? இல்ல இல்ல அந்த ரசிகன் அது கன்சர்ன்றது அங்க யாருக்குமே இல்ல. Abhi, your voice is very choppy. Not sure if it is only for பிரேக்கிங். me. அங்க வந்தோடனே பிரஜில் வந்து இவங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொல்றான். பாத்தீங்களா அது? Yeah, yeah, ஐ yeah. திங்க் தட் கேம் Yeah, வித் yeah. 1 hourல விக்னேஷ். Yeah. He did. அவன் வந்து சொல்றான் விக்கல்ஸ்க்கும் சபரிக்கும் மட்டும் வந்து சொல்றான் அவன். தேங்க்ஸ்டா சி அதெல்லாம் சொல்லாத அப்படின்னா, இல்ல இவன் என்னன்னா சொல்லட்டும், எனக்கு தெரியும் அது என்னன்ட்டு. ஷீ டசன்ட் நீட் டு கோ அண்ட் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அந்த இடத்துல நீங்க நின்னதுக்கு எனக்கு தேங்க்ஸ், அவ்வளவுதான். உள்ள வந்தோடனே he gave a hug and kissed விக்கல்ஸ். அவ்வளவுதான். அது போதும் அவனுக்கு. ஏங்க நான் அன்னைக்கு போஸ்ட் அதாங்க போட்டேன். ஐ ஹேட் சோ மச் கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் வித் சபரி. ஓகே, ஸ்டார்டிங்ல தான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வந்து கண்டென்ட் பிளாக்கரு, மிக்சரு, கூல் சபரி, என்னென்னமோ செயின்ட் சபரி, என்னென்னமோ சொல்லி ஹிட்ல பண்ணியிருக்கேன். பட் தட் டே ஐ போஸ்ட் தட் ஹி ஆல்ரெடி ஒன் தட். ஏன்னா வந்து சபரி ஹேட் அ வெரி ஹை சான்ஸ் ஆஃப் வின்னிங் தட். அந்த கேமை வந்து சபரி தான் ஜெயிச்சிருப்பான். ஓகே, இஃப் அவனுக்கு இன்னும் நைட் உட்கார முடியாது, அவனால தாராளம் உட்காருவான். He was in the top. He got down without a second thought. டாப்ல இருந்தவன் இறங்கி வந்துட்டான். அதுக்கு மேல அங்க வந்து அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அவன் முன்னாடி அடிச்சான் கிழிச்சான், டசன்ட் மேட்டர். அண்ட் தட் ஸ்பாட் தட் வாஸ் இட் ரிஃப்ளெக்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து உள்ள இருந்தா மட்டும் தான் ரிஃப்ளெக்ஸ்ல ஒர்க் ஆகும். உனக்கு வந்து அது டப்புன்னு இறங்கி வரணும்னு தோணுது, ரிஃப்ளெக்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணிலாம் இறங்குறவங்க கிடையாது அதெல்லாம். The minute you see someone hurt, you get down. That is reflex. உள்ள இருந்தா மட்டும் தான் வெளில வரும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா திட்டிக்கோ, கதறிக்கோ. அதுக்காகவே இந்த வாரமும் நான் சபரிக்கு நான் ஓட் பண்ணுவேன். ஈவன் இஃப் he wins or lose, I don't give a damn about it. ஐ திங்க் இட்ஸ் தி அவன் சேம் வந்து வித் உள்ள வந்து ஒரு நல்ல விக்ரமும் நான் ஹியூமன் நினைக்கிறேன். காட்டிட்டான் எனக்கு. இல்ல விக்ரம் விக்ரமும் அதே ஆல்சோ தான். See, I விக்ரம் would definitely say both of them are like they stood for their point. அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ இது வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு வெளியில வந்து டிராமா அப்படின்ற அந்த நரேட்டிவ வந்து சில கும்பல் பரப்பி விட்டதும், அத வந்து பிலீவ் பண்ணிட்டு இன்னொரு பிஆர் ஏஜென்சி வந்து அத வந்து ஓகே இந்த நரேட்டிவ் நமக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த உள்ள போற கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் எடுத்து டியூஷன் எடுத்து இவங்கவங்க போய் நீங்க வந்து இவங்கள வந்து இது மாதிரி சொல்லி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே தான் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன அபி, கேக்குறேன், சொல்லுங்க. she tore away the PR mask. அவங்க ஃபார்ம் கொண்டு சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேக்குறாங்க, அதுதான் ப்ரோ. இத்தனை அமௌண்ட் பட் சொல்லி உடைச்சு விட்டுருக்காங்க. அதுக்குதான் இப்ப சாண்ட்ராவை பழி வாங்கியிருக்காங்க. இப்ப என்னன்னா இதெல்லாம் பண்ணி கதறட்டும்ன்றேன். அதான் சொல்றேன். இப்ப See, இவ்வளவும் பண்ணிட்டு இப்படிதான் நீ கப் வின் பண்ணி நீ வந்து ஆக போற அப்படின்னா ஐ ஹாவ் ஜீரோ ரெஸ்பெக்ட் ஆன் யுவர் வின்னிங். If Divya wants this kind of a winning rather இல்ல than I will say trusting, அபி, she will win. அவ்வளவு அதான் செலவு பண்ணிருக்காங்க, ஜெயிக்க see, தான் போறாங்க. போறாங்க. And I have zero respect. People அது know, நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். She doesn't care about ரெஸ்பெக்ட்டுங்க. டெக்காரம் இல்ல, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. உள்ள இன்னைக்கு பேசலாம் பாருங்க. The way she is treating people, ஓவர் கான்ஃபிடன்ஸ் போய்கிட்டு இருக்கு. The money they spend for that, they will definitely win. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2 நாள்ல சொல்றேன் தெரியுமா? மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ்
செலிபிரிட்டிஸ் போஸ்ட் வரும், ஸ்டோரி வரும், ஓட்டு கேட்டே வரும். திஸ் கோன் ஹேப்பன். அங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது, எல்லா கணக்கு எடுத்து பாருங்க. சம்மந்தம் பிக் பாஸ் சம்மந்தமே இல்லாட்டிலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கு. போன வாரமே போட்டுச்சு. இதெல்லாம் பாத்தீங்களா? யார் போஸ்ட் போட்டது? ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். யார் போட்டது போஸ்ட் லாஸ்ட் வீக்? லாட் ஆஃப் உங்களோட என்ன சொல்லுவீங்க, மூவி சைட்ஸ்ல இருக்க கூட ஐடிஸ் கூட கூட ஒர்க் அதெல்லாம் பண்ணவங்க போட்டு கூட ஒர்க் பண்ணவங்க ஆக்ட்ரஸ் எல்லாமே போட்டாங்க. ஓகே ஓகே. கூட ஒர்க் பண்ணவங்கள இன்னும் போடல விக்னேஷ், இன்னும் அது இருக்கு. போட்டாங்க அது அதெல்லாம் போட்டாங்க. மூவி சைட் டோட்டலி அன்ரிலேட்டட் பீப்புள் சொல்றேன். ஓகே ஓகே. நீங்க இப்ப வந்து கூட என்னன்னா இருக்கிறவங்க கூட ஒரு கன்சர்ன்ல இல்ல போடுறாங்க, ஓகே. இப்ப சில ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஒரு நீங்க சொல்ற அந்த சினிமா ரிலேட்டட் ஐடிஸ் எல்லாமே சிலது நான் வந்து ஆஃப்டர் சாண்ட்ரா தேர் ஃபோக்கஸ் ஷிஃப்டட் டு அரோரா. இங்க அரோரா ஒருவேளை வின் பண்ணிடுவாங்களோ, இங்க லிட்டில் பிட் காம்படிஷன்ல வந்துருவாங்களோ, சேனல் மாத்திருவானோ அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து ஃபுல்லா அரோரா பக்கம் திருப்பிட்டாங்க. ஏன்னா சபரி அண்ட் விக்ரம் வந்து பண்ண மாட்டாங்கன்னு அவங்க ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. சபரி அண்ட் விக்ரம் won't win அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஐ திங்க் இஃப் தட் இஸ் வாட் is going to happen and she bought the title with her PR activities and everything with zero game அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இந்த மாதிரி யார் ஃபுல் பேக்கிங்ல வராங்களோ ஃபார் அவர் ஓன் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த மாதிரி டம்மி கண்டஸ்டன்ட்டை வந்து நம்ம பாட்டில் வந்து 2 போஸ்ட் போட்டோமா இது போட்டோமா சொல்லிட்டு 100 days நம்ம பாட்டில் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அதுதாங்க நடக்க போகுது இப்போ அடுத்து. நெக்ஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரும்போது இப்போ எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. ஓகே, இஃப் ஐ ஹேவ் 20 to 30 lakhs ஐ கேன் ஈஸிலி பி டாப் 5. அதுக்கு மேலே புஷ் பண்ணோன்னா அந்த டயத்தில் எனக்கு எவ்வளோ காசு வருதோ அந்த காசு போட்டுக்க வேண்டியதான். ஹாய் ப்ரோ ஹை எனக்கு ஒரு ப்ரோ பேசுங்க. எனக்கு ஒரு டவுட்டு தான். இப்போ இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கல்ல, வர ப்ரைஸ் அமௌண்ட்டு கம்மி தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைச்சா மேபி அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஸோ ஒரு சிலர் வந்து அந்த ட்ரூத்துன்றதை பார்ப்பாங்கல்ல, இவங்க உண்மையாக தான் வந்து ஆடி வின் பண்ணாங்களா இல்லை வந்து சம் கோல்மால் வேலைலாம் பார்த்து தான் வின் பண்ணாங்களாம் தெரிஞ்சதுக்கப்புறம் டெஃபினெட்லி சான்ஸ் ஓட்லாம். பிகாஸ் நம்ம வந்து நிறைய டைட்டில் வின்னர்ஸ் பார்த்துருக்கோம். தே நாட் கெட் ஷைன் ஆஃப்டர் த ஷோஸ் அண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு நம்பிக்கை எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தான் புரியலையா? அப்படி என்ன இவங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இஸ் தேர் எனி ஐடியா? உங்களுக்கு எதுனா தெரியுதா? அவங்க இதுக்கு எந்த காரணத்துக்கு? முன்ன கேள்விப்பட்டோம், அது நடந்துச்சுன்னா தெரியும். பட் ஐ டோன்ட் ரிவீல் பண்ண வாண்ட் டு முடியாது. கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல விரும்பல. ம். தேர் இஸ் சம்திங் கம்மிங், ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் ஒன். ஸோ அதுக்காக மேபி தே ஆர் ப்ரிப்பேரிங் தெம் செல்ஃப். நிறைய விஷயங்களை எங்களால் 105 ஓப்பனாக நாளுக்கு சொல்ல அப்புறம் முடியாது. அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்லலாம். அதான் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் 106 நாள் முடியட்டும். அதுக்கப்புறம் வில் டெல் யூ வாட் வி தாட். நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ப்ரோ. அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னியடா, எங்கடா சொல்கிறான்னு கேளுங்க, நான் வந்து எல்லாம் ஒரே சொல்கிறேன். எபிசோடா போடுங்க ரசிகன். அதான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க ப்ரோ. நான் சொல்கிறேன் என்ன வேணுமோ எழுதி இல்லை, வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அன்னைக்கு வந்து டவுட்டு கேள்வி தான் பிடிச்சி இருக்குது. கேளுங்க, ஏன்னா நான் பதில் இவ்வளோ சொல்கிறேன் அன்னைக்கு. செலவு பண்ணிட்டு ஏன்னா ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம். சி திருப்பி வராதுன்னா செலவு பண்ண மாட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் பேசிக் சென்ஸ். திருப்பி வராதுன்னா யாருமே செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி இன் த பைப்லைன். ஸோ அதுக்காக தான் செலவு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க ஸ்டோரியில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இவங்களை வந்து துக்குற மாதிரிலாம் வந்து பிளான் போட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நீ மேபி உனக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ண ஒரு அந்த இதுலேயும் சரி மேபி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக புரியல யாரோட ஏவி இதில்? இல்லை இவங்க 200% கேவிபி ஓகே. அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வந்து இதுக்கப்புறம் ஆக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து பிளான் போட்டன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. ஓகே ஓகே ஓகே. அப்படியா? நாங்கள் கேவி பார்க்குறது இல்லை, சாரி. ஸோ அதில் சொல்லியிருந்தாங்க. கடந்து வந்ததை பார்த்தா வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக பயஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறது கிடையாது.
ஸோ அதுதான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எங்கேயாச்சும் கிளிப்ஸ் தான். இந்த இதுக்கெல்லாம் கிளிப்ஸ்ல பார்க்கல அப்படின்னா. திவ்யானாலே பார்க்கல ப்ரோ. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். பேசுறாங்களா, புலம்புறாங்க. ஸோ அதுதான் எனக்கு அதுக்கு தான் இங்கே அந்த 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 டாஸ்க்கே அவங்கள தான் வச்சிருக்காங்க. அவங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு டான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல் டாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ அதை திங்க் பண்ணும்போது மேபி நீங்கள் வந்து அப்போ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து வந்து ஏதோ ஒன்று ராங்காக இருந்திருக்கு. அதனால தான் வந்து உங்களை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இது ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போது ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறீங்களா என்ன ஒன்றும் புரியல. பட் இந்த மாதிரி நடந்திருக்கும்போது கண்டிப்பாக டெஃபினெட்லி இட் வில் ஷோ யுவர் ரியல் கேரக்டர். அது எப்படி தான் இவங்க அட்லீஸ்ட் வந்து நீ வந்து ஆக்டாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். நீ வந்து ரொம்ப குட் சோல், நான் வந்து ரொம்ப நல்ல அப்படின்ற மாதிரியாச்சும் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். பட் அதுலேயும் ஃபெயில் ஆகிட்ட. நேற்று அந்த வாட்டர் மேலே போட்டு அப்படி பேசுகிறேன். நீ டெக்கோரம்னு நீ என்னமா போச்சு, எங்கே போச்சு டெக்கோரம்? யாரையும் வந்து அசிங்கமாக பேசக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்ற. பட் நீ பேசின வார்த்தைலாம் நேற்று ஐயோப்பா. இல்ல அவங்க வந்து மத்தவங்க போடுற ஜோக்க வந்து ஷி இஸ் நாட் ரெடி டு டேக். ஜஸ்ட் லைக் ஹவ் விக்ரம் வாஸ். இவங்க வந்து பேசினா அது ஜோக், அதை வந்து ரொம்ப ஜோவியலா எடுத்துக்கணுன்ற மாதிரி ஷி திங்ஸ். அது ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயுமே உள்ள அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ஒன் இஸ் ரெடி டு டேக் ஜோக்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. மற்ற சீசன்லேயே கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. இந்த சீசன்ல தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபால்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் தட் இஸ் ஆல்சோ வெரி செலக்டிவ் பீப்புள். ஸோ நாட் வித் எவ்ரி ஒன். ஸோ இந்த ஒரே ஒரு இதுதான். இப்போ என்னன்னா வந்து இப்போ வாட்டர்மெலனோட அவரோட ஃபேன் பேஸும் சரி, மற்ற ஃபேன் பேஸும் சரி, அட்லீஸ்ட் வந்து விக்ரம் ஆர் சபரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து புஷ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாட் அபவுட் வியானா அண்ட் ரம்யா? பிரஜன்ட் ஏதாவது கான்வர்சேஷன் நடந்ததா இன்னைக்கு? 0. அவர் இன்ட்ரெஸ்டே நிக்லா, காட்டல. வியானாவோட சவுண்டே இல்ல போல இருக்கு. ஐ வாஸ் நாட் வாட்சிங் லைவ். பட் ஆனா எப்போ போனாலும் கம்ப்ளீட்லி zoned out. எங்க இருந்தானே தெரியல. அப்புறம் ப்ரோ நீங்க சொல்லிட்டு இல்ல ப்ரோ, இங்க வீக்கெண்டே முடிச்சு விட்டாருங்க. இன்னும் திருப்பி அதே இதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் விடுவோம். ஆனா ரம்யா ஷீ இஸ் டாக்கிங் சம்திங் டு திவ்யால ரிகார்டிங் பிரஜன் ஏதோ பேசும்போது மார்னிங்கே வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கிளிப்பு ட்விட்டர்ல. ஐ தாட் இந்த டிஸ்கஷன் மார்னிங்கே முடிஞ்சிருச்சு போல இருக்கு, அந்த ப்ரோமோ 3 டிஸ்கஷன். அதுக்கப்புறம் தான் ரம்யா கேட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் ரம்யா ஹஸ் ஆஸ்ட் திவ்யா என்ன நடந்துச்சுன்னு. அப்போ ஏதோ பாட்டெல்லாம் வேற பாடியிருப்பாங்க இல்ல திவ்யா. ஆக்சுவலா வந்து ரம்யாவும் திவ்யாவும் பேசுனது என்னன்னா, இவர் வந்து 2 மணிக்கே என்னமோ வராங்க உள்ள. வந்த உடனே இவங்க 2 பேரும் வந்து இவர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க நம்ம பேசுறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த டவுட் ரம்யாக்கு. அதுதான் வந்து ஓகே. என்ன டவுட்? அது கண்டிப்பா பார்த்தா வந்திருப்பான். பார்க்காமலாம் வருவான் அவன். இல்ல நேத்து நடந்த விஷயம், நேத்து நைட்டு நடந்த விஷயம் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. நேத்து நைட்டு தானே வந்து இவங்க வந்து பேசுறது திவ்யா. சாட்டர்டே அந்த இது என்ன பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா சண்டே தானே வராங்க இவங்க உள்ளே. அப்போ சாட்டர்டேவோட இது வந்து லைவ்ல கூட பார்த்துருக்க முடியாதுல்ல. சண்டே தான் ப்ரோ வந்திருப்பான். சாட்டர்டே லைவ் பார்த்தானே வந்திருப்பான். ஆனா சாட்டர்டே நைட்டு தானே இவங்க பேசிக்கிட்டாங்க. சண்டே காலைல தானே ப்ரோ வந்திருக்கான். ஆமா, சண்டே நைட் பார்த்துருக்க மாட்டான். அதுதான் சொல்றேன். சண்டே சண்டே நைட் எபிசோட். பார்த்துருக்க மாட்டான். ஆமா ஆமா. ஸோ அந்த ஒரு நாள் எபிசோட் வந்து பார்த்துருக்க மாட்டான்ல. பட் ஆனா வியானாவும் ரம்யாவும் பேசுனது இட் ஹஸ் ஹிட் ஹிம் வெரி ஹார்ட். ஆரம்புற தானே பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் டே பண்ணது அது வந்து அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சாட்டர்டே நைட் வந்து திவ்யா பேசுனது வந்து தெரிஞ்சிருக்காது. அது அந்த இன்சிடென்ட் தான் சொல்றேன். தட் ஹஸ் ஹிட் ஹிம் வெரி ஹார்ட்னு சொல்றேன். The way that he spoke about it to Divya. பட் அவர் என்னன்னா வந்து இது கேட்டு வந்து என்ன வந்தோடனே சொன்னேன்னா அவங்க தான் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக், நான் எதுவும் கேட்க விரும்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஏன்னா ஃபைனல் வீக். ஆமாங்க. he knows what is the reason they are talking like this. ஓகே, பேசினா மட்டும் என்ன ஆக போகுது?
நத்திங் கோன சேஞ்ச். அவ்வளோதான். இஸ் ஆல்ரெடி அவுட். இப்போ எதுக்கு மறுபடியும் பேசி இவங்ககிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான் இந்த ஒரே ஒரு திங் தான். தே காட் இனஃப் சரியா? சேலரி வைஸ் தே காட் நைஸ் சேலரிஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. இப்போ திரும்பி வந்துருவாங்க. 2 நாளைக்கு 4 கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி சாண்ட்ரா காட். பொங்கலுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த டார்கெட் ரைட் விக்னேஷ்? இருக்கலாம் ரசிகா. பார்த்துட்டு சொல்றேன். நாளைக்கு அப்டேட் பண்ணலாம். மோஸ்ட்லி பொங்கலுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ம். அப்படியே வரும்போது இட் வில் பி ப்ராப்பர் தான் உங்களுக்கு. கரெக்ட். சாண்ட்ராக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங். ஸோ ஆப்வியஸ்லி அது இருக்கு ஏற்கனவே. பட் நாட் அபவுட் திவ்யா. தெரியல. திவ்யா தான் ஏற்கனவே டேஸ்லரில் இருக்காங்கல்லங்க. புரியல. ஸ்பான்சர் வேறு இருக்கு. ஸ்பான்சர் பிக் பாஸ் ஸ்பான்சரே இருக்காங்க. நேற்று பார்த்துருப்பீங்களே, நேற்று அரோராக்கு வந்து வியானா ஓட்டு கேட்கும்போது டேஸ்லர் ஸ்பான்சர்னு திவ்யா ஃபேஸை காட்டாங்களே சண்டே. ஆமாம். பட் இல்லை, நோட்டீஸ் பண்ணலையா? திடீர்னு எப்படி இந்த அரோரா வந்து திவ்யாக்கு ஒரு ஃபேவராக பேசிட்டு இருக்கான்னு அது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த ஹக்கு பண்ணல அதுக்காக. என்ன ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா நீ கூட தான் வந்து இல்ல கம்ரீன் கூட அவங்க அந்த ரூம்ல உட்காந்து முதல்ல பேசுவாங்க பாருங்க, வியானா ரம்யா எல்லாரும். திவ்யா வந்து கத்துக்கிட்டு இருப்பாள். அப்பவே அரோரா வாஸ் டிஸ்டர்ப். அப்பவே உடஞ்சாச்சு அது. She was in a very confused state. And today I felt that confusion in Vikram's face when Amit spoke. ஓகே. இப்படியே வரவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்கள வந்து குழப்பி விட்டுட்டே இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? அதுதாங்க வர்றாங்க. உங்களுக்கு புரியுது? அதை குழப்பமே வந்து பிக் பாஸ் இஸ் ஷோயிங் திஸ் காஸ் தேர் ஷோகேசிங் திஸ் இஸ் ஹவ் யுவர் டைட்டில் வின்னர்ஸ் ஆர் லுக் அட் தம் அப்படின்னு காட்டுறாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல சபரி நின்றாலும் நான் தூக்கி கொடுத்துடலாம் நைட்டில். அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சபரி இஸ் ஒன்லி ஒன் ஹூஸ் நாட் அட் ஃபுல்லி அந்த இவங்க எவன் சொல்கிறதையும் கேட்குறதா இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. இல்லை, விக்ரம் கூட வந்து கடைசியாக வந்து என்னன்னா அவன் வந்து நம்புற மாதிரி இல்லை, பட் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கான். பட் ஓகே அப்படின்ட்டான். இப்போதைக்கு சும்மாருன்ற மாதிரி தான் போயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் அவன் வந்து அவன் பாயிண்ட்ல நான் தாங்க கையில் பிடிச்சி தூக்கிட்டு போனேன், எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அப்படின்றான். அவ்வளோதான். ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் விக்ரம் அந்த இடத்துல அவரோட ஃபேமிலியை வச்சு பார்த்துருக்காரு. அதனால தான் ஹி இஸ் நாட் ரெடி டு பிலீவ் ஈவன் இஃப் சம்மன் எல்ஸ் சேஸ். அது ஒரு நிமிஷம் எல்லாரும் பண்ணியிருந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு யாரும் ட்ராமா பண்ண மாட்டாங்கன்னுட்டு. இட்ஸ் ஜஸ்ட் தட் தே சூஸ் நாட் டு டூ ஸோ. அதான் சொன்னேன், இந்த வாட்டி சீசன் இட்ஸ் வே டு டாக்ஸிக் தான் சரியா. உள்ள வந்து சில பீப்புள்னால இட் இஸ் பிகம் பேட். ஒண்ணுமே இல்ல சீசனுங்க இது. ஐ வில் சே திஸ் அகைன் அண்ட் அகைன். ஆமா, the worst கண்டென்ட்டே of இல்ல இந்த all சீசன். the seasons. நத்திங். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் Yeah. சீசன்ஸ். சரி ஓகே, வெளியில டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்குன்னு பார்த்தா இவங்க உள்ள வந்து இவ்வளவு கேவலமா மட்டும் தெரியுறாங்க. They'll completely blame Paru for that தான். இந்த வியானா இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு. நான் never expected வியானா to be this bad. பேரே கெடுத்துக்கிச்சு. ஸ்டார்டிங்ல சொன்னாங்க நான் 100 பாருக்கு சமம்னு சொல்லி செகண்ட் வீக்ல சொன்னாங்க. செகண்ட் தேர்ட் வீக்ல சொன்னாங்க. அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். ப்ரோ ஒரு தடவை உங்களுக்கும் எனக்கும் இதுல வாக்குவாதமே வந்தது ப்ரோ. நான் சொன்னேன் இல்ல அது பேசுறது மட்டும் குழந்தைத்தனமா இருக்கு, அது வில்லத்தனமா தான் செயல்படுது. அப்போ வந்து இல்லையா? see I didn't know that cringe was all acting. எனக்கு தெரிஞ்சு ராணா சொல்லி கொடுத்துருக்கான்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு. பட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ என்ன இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து அப்போ கூட தெரியாது அது வந்து ராணுவோட இது ட்ரைனிங்ன்ற மாதிரி. ஒன்ஸ் எப்போ ராணுவ இதுன்னு தெரிஞ்சிடுச்சோ அப்பயே வந்து நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஓகே இது வந்து இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். இல்ல சீரியஸாவே எனக்கு அது தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ராணவே ஏதோ ஒரு இடத்துல பெட்டரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கம்பேரிங் டு வியானா. சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் ராணா இஸ் இன் சம் வே பெட்டர் தான் ஆக்சுவலி. யா இஸ் அட் லீஸ்ட் குட் ஆஸ் அ ஹியூமன். ஓகே, அவங்க வந்து இவங்கலாம் சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் டைம் வந்து தே வென்ட் ஃபார் திஸ் கொண்டாட்டம். சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டாட்டம் போனாங்க. அண்ட் எவ்ரி ஒன் செட் லைக் ராணா வாஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். நல்லா நடத்தினா. ஹி வாஸ் லிட்டரலி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். போனவங்ககிட்ட பூரா கூட்டு பேசினா எவ்ரி திங்.
இதெல்லாம் நோ வே. அது I really அந்த don't even think that she's going to treat anyone right. and Prajan has openly said this to Divya that முதல்ல போனப்ப இருந்ததை விட இப்போ வெளியே போனாதான் தெரியும் அவ என்ன மாதிரி பண்ணியிருக்கா, அவளுக்கே அப்பதான் புரியும்னுட்டு. அதுக்கு வேற இந்த அம்மா சரி அவளை கூப்பிட்டு கேளுங்க, அவளை நேரா கூப்பிட்டு கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்கன்னுட்டு வேற வேலை கூட அதுதான் பண்ணல. அவளை வேற கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப நம்மளே இதுக்குள்ள கைவிடுற மாதிரி ஒரு இதாயிடும் அதுக்கப்புறம். இல்ல அவ என்ன எதிர்பார்க்கறான்னா நாட் இல்ல நீட்டுங்க. அவ என்ன எதிர்பார்க்கறான், திவ்யா என்ன எதிர்பார்க்கறான்னா இவர் கேட்டு அதுல எதனா ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு நெகட்டிவ் பேர் வர்றதுக்கு தான். இல்ல இல்ல பிரகாஷ், இப்போ இன்கேஸ் இப்போ பிரஜன் கேக்குறாருன்னே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இடத்துலயாவது வியானானால ஸ்ட்ராங்கா ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவ நிறைய போய் பேசியிருக்கா. ஸோ ஷி cannot do it, பட் பிரஜன் does not want to do it. எனக்கு தெரிஞ்சு அவர் திவ்யாவோட உட்காந்து பேசினதுக்கான ரீசன் கூட ப்ராபப்ளி ரசிகன் சொன்ன மாதிரி அவள் வந்தோடனே புலம்புனது ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா சின்ஸ் ஷி வாஸ் வெரி க்ளோஸ் டு தெம் அட் த பிகினிங், ப்ராபப்ளி ஆன் டியூ ரெஸ்பெக்ட் ஹி வுட் ஹவ் ஹேட் அ டிஸ்கஷன் தான் நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் ஹி வுட் ஹவ் இக்னோர்ட் திவ்யா ஆல்சோ, ஜஸ்ட் லைக் ஹவு ஹி டிட் ரம்யா அண்ட் வியானா. ஆக்சுவலி வந்து பிரஜனுக்கு வந்து இவங்க வந்து பெரிய பிஆர் பேஸ் செட் பண்ணி வந்திருக்கிறாங்கன்றது வெளியே தெரியும். அதை வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் உள்ள வந்து அதை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க தெரியுங்களா, வெளியே போயிட்டு வந்தவங்க இவங்களுக்கு வந்து பெரிய பிஆர் செட்டப் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பிளேம்லாம் வச்சாங்க. சவுண்டு மேலே வந்து நிறைய பேர் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட இந்த டைம் வந்து வெளியேந்து வந்தவங்க அதை பற்றிலாம் யாரும் எதுவும் சொல்லலை. பட் என்னன்னா டைரெக்டாக வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டோட அந்த கேரக்டரையே வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அதுதான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆனால் தெரியல, இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது, எப்படி தான் ஓட்டுறதுன்னு தெரியல. வெறுப்பாக தான் இருக்குது இதுங்க. எப்போ கண்டென்ட்டே இல்லைங்க ஆக்சுவலி, டூ பேட் கண்டென்ட். மிட் வீக் எவிக்ஷனாக இருந்தால் தூக்கி இது போடுங்கப்பா அரோராவை வெளியே. ஆமாம், எதையாச்சும் ஒன்று பண்ணுங்க மிட் வீக்கு, எதையாச்சும் கொஞ்சமாவது பண்ணி கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் ஆகலாம், நல்லாயிருக்கும். இல்லை அரோரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அது காலி. இதுக்கப்புறம் இன்னைக்கு பூரா காதல் கண்டென்ட் பண்ணாங்களேங்க, என்னங்க காலின்றீங்க? ஸோ ட்ரூ லவ், சச் அ ஃபீலிங். அதானே ஜோடி 2 வேறு எடுக்க போகிறாராம் பிரவீன் காந்தி. ஜோடி 1 எப்படி இருக்கும் தெரியல, என் தலைவன் பிரசாந்த் பிச்சிருப்பான். இந்த பாட்டு வருமானே? சாங்லாம் நல்லா இருக்கும் அந்த படத்துல. அதான் ஐயோ, இவர் அதுக்கெல்லாம் டேரக்டர் இவர் தான் பண்ணா சொன்னேன். எனக்கு இப்போதான் இதெல்லாம் பார்த்தா இது என்னது இவரா அந்த படத்துல எனக்கு அதுதான் தோணுச்சு, இவர் தான் டேரக்டர்ன்ற மாதிரி. இது இவர் இன்னைக்கு பண்றதெல்லாம் பார்த்தா ஆக்சுவலா வந்து சாங் வந்து ஃபர்ஸ்டே போட்டாங்க. ஆக்சுவலா ஆல்பம் வந்து ரெடி பண்ணாங்க சாங்ஸ், ஓகேவா? ஆல்பம்காக சாங்ஸ் ரெடி பண்ணது. அதை அப்படியே இந்த சாங்ஸை வச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருப்பாங்க. இல்ல ஆல்மோஸ்ட் அவர் எடுத்த படத்துல 2-3 படத்துல சாங்ஸ் நல்லா இருக்கு. ரட்சகன்லயும் நல்லா இருக்கும். ஸ்டார் கூட இவர் தானே எடுத்தாரு. ஸ்டார்லயும் சாங்ஸ் நல்லா இருக்கும். என்னையா சொல்றீங்க? எனக்கு பிடிச்ச படம்லாம் என்ன சொல்றீங்களே? 3 படமே பிரவீன் காந்தி. ரட்சகன் எனக்கு ஸ்டாரும் பிடிக்கும். ரட்சகன்ல வேற லெவல் படம். ரட்சகன்லாம் நான் இவர் டைரக்ட் பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. நினைச்சு கூட பார்க்க முடியல. செம்மையா இருக்கும் ஸ்டோரி, அந்த இது ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா செம்ம இதுவா போகும். எனக்கு ஜோடி தான். எத்தனை எடுத்தாங்க? ரட்சகன் ஓகே, டேரக்டர் ஜோடியும் சூப்பர் தான், ஸ்டாரும் சூப்பர் படம் தான். இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா இந்த ஆளு இவரே ஒரு ஹீரோவா நடிச்சாரு பாருங்க, அங்கதான் அதான் பிரச்சனை. துள்ளல் அங்க முடிஞ்சது அந்த ஆளோட கேரியர். இப்ப கூட ஏதோ ஒரு படத்துல ஹீரோ பண்றாங்க அவரு. பிரவீன் காந்தான் ப்ரோ, பிரவீன் காந்தாயா அந்த படத்துக்கு துள்ளல்னு ஏதோ ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப கூட அவர் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாராம். அதுக்கப்புறம் தான் ஜோடி 2 ஃபுல் டைரக்ஷன். ஐயோ, புலி பார்வை எதையோ டேரக்டர் வர பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒத்து திருப்பு எடுத்தாங்கல்ல அந்த மாதிரியாமா கதை. இவர் மட்டும்தானா ஃபுல்லா படம்? ஆமா, இவரை மட்டும் தான் வருவார் படத்துல. இவரை மட்டும் தான் பார்க்கவும் செய்வார் படத்தை. ஏங்க நிஜமா அதெல்லாம் ஓகே, ஒன்றும் சொல்ல நல்லா எடுத்தா பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டு போறாரு.
இன்னைக்கு ரம்யா கூட ஏதோ கமெண்ட் பாஸ் பிரகாஷ் அப்போ பேசும்போது இந்த மாதிரி பிரஜன் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்ப நான் அந்த படம் பண்றேன் இந்த படம் பண்றேன் அப்டேட்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சம்திங் ஹி சைட்ல he said something about ஆமா. என்ன அது ஃபுல் கான்வர்சேஷன் என்ன ரசிது? ஏங்க அவருக்கு ஆக்சுவலி நிஜமாவே 2 படம் வந்து முடிச்சு வெயிட்டிங் இருக்குங்க ரிலீஸ்க்கு. இவங்க வந்து ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ற மாரி இருக்கு. இப்போ அது ரம்யா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா அந்த கான்வர்சேஷன்ல? அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. ஹவ் வில் ஷீ நோ? இவனுக்கு என்ன படம் வந்திருக்குன்னு சொல்லி வந்துட்டு எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியா சொல்லிட்டு தான் தெரியுவாங்க இவங்க. கலையரசனும் இவரும் தான் நடிக்கிறாங்களாமா அந்த படத்துல. அவன் வேற ஏதோ எக்ஸாம் எழுதியிருக்கானாம கலை. ஏதோ உகாண்டாக்கு போறானாமா. D3லாம் நல்லா இருந்துச்சு. D3 பாத்தீங்களா ஏதாச்சும்? D3யா? விக்னேஷ் அந்த படம் பாத்தியா நீ? D3யா? புரியலையே. D3ன்னு ஒரு படம் ரஜினி நடிச்சது. இல்ல. அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு படம். ஓடிடில வந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சஸ்பென்ஸ் மூவி தானே அது? ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் மாதிரி போகும் அது. எதுல இருக்கு ரசிகன்? என்ன பிளாட்ஃபார்ம்ல இருக்கு? ஞாபகம் இல்ல. பார்த்து சொல்றேன். ஓகே. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். நாட் ரீசென்ட்லி. ஏன் படப்பா பார்க்கவே இல்லை 3 மாசமா. ஏய் இது 3 மாசம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எங்க அம்மா எங்கிட்டயே சொன்னாங்க, எப்பயோ சொன்னாங்க. ஒரு ரிங்டோன் வச்சு தெரிஞ்சுட்டு இருந்தல அவனோட படம் ஆடி. இந்த டிவி பார்க்க ஆரம்பிச்சதுல எந்த ஒரு மூவியும் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே. அமேசான் எல்லாம் போய் அமேசான் பிரைம்ல போய் ரொம்ப ரொம்ப வருஷம் நான் இன்னைக்கு இது பார்த்துட்டு இருந்தேன், கொரியன் சீரிஸ் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்துக்கிட்டு. இருக்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் லைனா உட்காந்து பார்ப்போம். சரியா, நிறைய இருக்கு. 2-3 கொரியன் சீரிஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொரியன் சீரிஸ் பாப்பீங்களா ரசிகன்? நைஸ். நிறைய நான்லாம் பயங்கரமா பாப்பேன். கொரியன் மட்டும் இல்லைங்க, நான் எல்லாமே பார்ப்பேங்க. சீரிஸ், ஐ ஒன்லி ஸ்டிக் டு கொரியன். எல்லா குப்பையும் பார்ப்பேன். பேக் டு பேக். ரசிகன் ப்ரோ இன்னைக்கு யார் யார் போயிருக்காங்க? அதான் போஸ்ட் போட்டுருக்கீங்களங்க, போஸ்ட் போய் பாருங்க. திருப்பி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் தான் காலையிலே போட்டானே. காலையிலேயே போட்டேன். விக்னேஷ் ப்ரோ நான் என்னமோ சொல்றேன் ப்ரோ, சத்தியமா பொய் சொல்லல ப்ரோ. ஓகே, அன்பு கேங் போகுதுங்க, அவ்வளோதாங்க. நீ எஃப்ஜே ஆதிரே சுபி. ஆதிரே சுபி அன்பு கேங் போகுது, அவ்வளோதான்.